ஆயில்யம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல இந்த ஜென்மத்துல பிறந்தவங்க முன் ஜென்மத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுத்த உளவியல் துன்பம் அப்படிங்கிறது தான் ஆயில்ய நட்சத்திரம். ஸோ திருமணத்தில் செஞ்ச தப்பு, திருமணத்தில் விட்ட ஒரு மிஸ்டேக், திருமணம் மூலமாக இவங்க கிரியேட் பண்ண ஒரு தப்பான கர்மா அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கான பிறப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்க தான் பார்ட்னர்ஸ்க்கு வந்து பண சேர்க்கை அப்படிங்கிறது எந்த வகையில் அவங்களுக்கு கிடைக்குங்க? ஸோ ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு தான் முதலீடு. ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட பேஷன் எதுவோ அதை ஆயில்யம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா சக்ஸஸ் ஆயிடுவாங்க. இவங்க என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கட்டும், தன்னுடைய படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத தொழில் தான் இவங்களுக்கு அமையும். கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்ங்க? ஸோ ஆயில்யத்தை பொதுவாக பிறந்தவங்களுக்கு ரெட்டத்தன்மை இருக்கும். இதுவா அதுவான ஒரு டைலமா, ஒரு முடிவெடுக்க திணறுவாங்க. கரெக்டான ஒரு டெசிஷன் மேக்கர்ஸாக இவங்க இருக்கிறது இல்லை. அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க, சூப்பராக அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் அதையே தன்னுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். கோயிலுக்கு சென்று வழிபடணும் அப்படின்னா என்ன கோயில் நம்ம சொல்லலாங்க? சங்கரன் கோயில் உள்ள சங்கரநாராயண சுவாமி கோவில். இங்கே வந்து இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரே புத்து கோவில்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஆதிசேஷனுக்குன்னு ஒரு தனியாக சந்நிதி இருக்குது. அந்த கோயிலில் உள்ள அந்த ஆதிசேஷனை இவங்க இந்த ஆயில்ய நட்சத்திர நாளில் போய் வழிபாடு செய்யும் பட்சத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு லைஃப் லாங் இந்த ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக வரும் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஸோ ஆயில்யத்துக்கு வந்து கண்டிப்பாக பக்தி பிளஸ் நேரலனவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஒவ்வொருத்தருமே 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரங்கள் தான் பிறக்கிறாங்க மேம். அந்த நட்சத்திரத்தில் அவங்க தேர்ந்தெடுத்து பிறப்பதற்கு முன் ஜென்மத்தில் ஒரு கர்மா அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த கர்மாவோட வினையாக தான் இப்போ அதில் பிறக்கிறாங்க. அந்த வரிசையில் ஆயில்யம் நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் இந்த ஜென்மத்தில் பிறந்தவங்க முன் ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுத்த உளவியல் துன்பம் அப்படிங்கிறது தான் ஆயில்ய நட்சத்திரம். ஸோ திருமணத்தில் செஞ்ச தப்பு, திருமணத்தில் விட்ட ஒரு மிஸ்டேக், திருமணம் மூலமாக இவங்க கிரியேட் பண்ண ஒரு தப்பான கர்மா அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கான பிறப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். ஆயில்யத்தோட நட்சத்திர குறியீடு ஆதிசேஷன். ஸோ ஆதிசேஷன்கிற அந்த இதே பார்த்தீங்கன்னா 2 பாம்பு பின்னிட்டு இருக்கும். டிஎன்ஏ மாதிரி. அது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் உனக்கு கணவனோ மனைவியோ அவங்களோட இணக்கமாக அவங்கள சார்ந்து வாழ்கிறதுக்கு நீ போன ஜென்மத்தில் அந்த இடத்துல விட்ட மிஸ்டேக் எல்லாம் திருத்துறதுக்கு தான் நீங்கள் இந்த பிறவியை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆதிசேஷனும் அந்த 2 பாம்பு பின்னு அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருமே டிஃபைன் பண்ணுதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட கர்மாவை ஸ்ட்ராங்காக பண்ணவங்க தான் இந்த ஜென்மத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறப்பெடுப்பாங்கன்னு சொல்லிடலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? அறிவின் உச்சம். எல்லாத்துக்கும் அறிவு இருக்கும். எல்லாத்துலேயுமே அறிவை யூஸ் பண்ணுவாங்க. நல்ல அட்வைசஸ். பொதுவாக இவங்க வாழ்க்கை யாருக்கு யூஸ் ஆகும்னா இவங்களோட பார்ட்னருக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ பார்ட்னருக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நட்சத்திரமாக இந்த ஆயில்யம் அப்படிங்கிறது அமையும். நல்ல வழி நடத்துவாங்க. இவங்களோட கணவனோ மனைவியோ இவங்களே நம்பி கண்ணை மூடிட்டு போயிடலாம். கணவனுக்காகவும் மனைவிக்காகவும் வாழ்வாங்க. எமோஷன்ஸ் வந்து ரொம்ப நிறையாவே இருக்கும் ஆயில்யத்துக்கு. போன ஜென்மத்தில் அந்த விட்ட குறை, தொட்ட குறை, அந்த ஏக்கம் நிறைய ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு போன ஜென்மத்தில் யார் பார்ட்னராக வந்தாங்களோ அவங்களே இந்த ஜென்மத்திலையும் பார்ட்னராக வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இனிஷியல் ஸ்டேஜஸில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது அது ஆயில்யத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சமயோஜித புத்தி, பேச்சு திறமை, நகைச்சுவை திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க ஆயில்யம். அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யாருன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லிடலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? அஃப்கோர்ஸ் எஸ். திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்க தான் பார்ட்னர்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி திருமணத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ தன்னுடைய தாய் தகவல்கிட்டையோ சொந்தக்காரங்கிட்டையோ சொல்லாமல் தானே முற்பட்டு நின்று அதை சரி பண்ணி அந்த பார்ட்னரோட ஒரு நல்ல வாழ்க்கை தரம் அப்படிங்கிறத அமைச்சிருவாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் பிரச்சனைகள் இருந்தாலும் திரும்ப திரும்ப கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த ஆயில்யம் அப்படிங்கிறது இணக்கமான ஒரு வாழ்க்கையை தன்னுடைய கணவனோடையும் மனைவியோடையும் வாழ ஆரம்பிச்சிடும். மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல்னு சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரத்தையும் அவங்களோட கணவனையும் மனைவியையும். அதே மாதிரி இன்லாஸ் கிட்ட கூட இவங்க பெருசாக வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுங்கிறது கிடையாது. ஸோ ஒன்று டீசெண்டாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க, அல்லது டிஸ்டர்ப் பண்ணாமலாவது மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ ஆயில்யத்தினால அவங்களோட இன்லாஸ்க்கும் எந்த பிரச்சனையும் வராது. பொதுவாக இவங்களை கல்யாணம் பண்ணுறவங்க கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். இவங்களுக்கும் ஒரு லேட் மேரேஜ் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் போவாங்க. அந்த மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாகவும் ரொம்ப டிசைரபுளாகவும் இருக்கும். இவங்களையும் உங்கள் ஹஸ்பண்டையும் பார்த்து இப்படி இருக்கணும், இல்லை இவங்களையும் உங்கள் ஒய்ஃபையும் பார்த்து இப்படி தான் ஒரு கப்பல் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு கூட ஒரு நல்ல லைஃபை ஆயில்யம் லீட் பண்ணிடும்னு சொல்லிடலாம். பொதுவாகவே ஆயில்யம் வந்து மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு மேம். அது எந்த அளவு உண்மைங்க மேம்? ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாதுங்கிறது ஒரு சுத்தமான பொய்ன்னு சொல்லிடலாம். அக்மார்க் பொய்ன்னு சொல்லிடலாம். ஏன்னா அதில் எந்த லாஜிக்கும் இல்லை. ஜோதிட ரீதியாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த காரணிகளுமே இல்லை.
எந்த ஜோதிட மூல நூல்கள்லயுமே இப்படி ஒரு விஷயத்த சொல்லப்படவே இல்ல. அது வந்து இப்ப என்ன ஆயிருக்கு அப்டின்னா, மக்களா திணிச்சிருக்காங்க. எங்கேயோ ஒரு சந்தர்ப்பத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆயில்ய நட்சத்திரத்த வாழ்ந்த ஒரு பொண்ணோட மாமியார் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆயில்யத்துல பிறந்தாலே மாமியாருக்கு ஆகாது. அது ஒரு சொல்லபடியாவே வந்துருச்சு. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். ஆயில்யத்துக்கு அறிவு அதிகமா இருக்கும். குடும்பத்த வழிநடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, சின்ன வயசா இருந்தாலுமே குடும்பத்த வழிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ, அப்ப இவங்க குடும்பத்த கையில எடுத்துறதுனாலயும் மாமியாருக்கு ஆகாது. மேபி ஒரு ஈகோ கிளாஷ் வரலான்னு மாமியாருக்கு ஆகாதுங்கிற ஒரு நடைமுறையில அத சொல்லிர்லாம். பட் எனக்கே ஒரு சொந்த அனுபவத்துல எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லயே ஆயில்ய நட்சத்திரத்தில உள்ளவங்க மாமியாரோட ரொம்ப இணக்கமா இருக்கிறாங்க. அந்த மாமியாருமே அதிதீர்காயலோட நல்லா இருக்கிறாங்கங்கிறதுக்கு எனக்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸே தெரியும். ஸோ, அதனால ஒரு ஜோதிடரா இந்த கருத்துக்கு நான் முரண்படுறேன். ஆயில் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு பண சேர்க்கை அப்படிங்கிறது எந்த வகையில அவங்களுக்கு கிடைக்கும் மேம்? ஸோ, ஆயில்யத்த பொறுத்தவரைக்கும் அறிவு தான் முதலீடு. ஸோ, எந்த அளவுக்கு அவங்களோட பேஷன் எதுவோ அத ஆயில்யம் ஃபாலோ பண்ணுது அப்டின்னா சக்சஸ் ஆயிருவாங்க. இவங்க என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கட்டும், தன்னுடைய படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத தொழில் தான் இவங்களுக்கு அமையும். தனக்கு என்ன வருதோ அத கூச்சப்படாம இவங்க ட்ரை பண்ணும்போது, தன்ன வெளிக்கொண்டு வரும்போது, தன்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, இவங்க பெரிய அளவுக்கான சக்சஸ் அப்படிங்கிறத அடையிறாங்க. பேசிக்கா இவங்களோட ஸ்கில் ஏதோ, அத இவங்க பணமா மாத்திர்லாம். அதுக்கான அத்தன ஒரு காரணிகளும் ஆயில்யத்துல நிறைஞ்சிருக்கும். இத மட்டும் இவங்க வெளியில கொண்டு வந்து எனக்கு புடிச்சத நான் பண்றேங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாலே போதும், தொழில்ல ஆயில்யம் 100% சக்சஸ்ன்னு சொல்லிடலாம். ஆயில் நட்சத்திரத்தில பிறந்தவங்க ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னா எந்த மாரி விஷயங்கள் மேம்? ஸோ, ஆயில்யத்த பொதுவா பிறந்தவங்களுக்கு ரெட்டத்தன்மை இருக்கும். இதுவா? அதுவான்னு ஒரு டைலமா, ஒரு முடிவெடுக்க திணறுவாங்க. கரெக்ட்டான ஒரு டெசிஷன் மேக்கர்ஸா இவங்க இருக்கிறதில்ல. அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. சூப்பரா அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் அதையே தன்னுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்றாங்க அப்டின்னா, அது கொஞ்சம் கஷ்டம். அதே மாரி ஹெல்த்துக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க. நல்ல டேஸ்ட்டா சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்ஹெல்தியா இருந்தாலும் டேஸ்ட்டா ஃப்ரீக்வென்ட்டா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த 2 விஷயங்களையும் இவங்க மாத்திக்கிறதுங்கிறது இவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு நல்லதா அமையும். ஆயில்யத்தில பிறந்தவங்க எப்பேர்ப்பட்ட நபர்களிடமிருந்து அவங்க கவனமா இருப்பது நல்லதா இருக்குமா? ஸோ, ஆயில்யம் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க சார். ஒரே மாதிரியான நபர்கள் கிட்ட பழகிட்டே இருப்பாங்க. ஃபார் அ சேயிங் இப்போ ஒரு ஒரு சூழ்நிலை நடக்குது. அதுல ஆயில்யத்துக்கு ஒரு கஷ்டம் வருது. அந்த கஷ்டத்துக்கான காரணியா ஒரு நபர் இருப்பாரு. அதே நபர்ட்ட திரும்ப ஆயில்யம் பழகும். என்ன அறிவு இருந்தாலும், இந்த நம்பிக்கை, எமோஷன்னு வரும்போது ஆயில்யம் ஏமாந்துரும். அப்ப என்ன பண்ணணும்? ஏற்கனவே வாழ்க்கை இப்படி ஒரு நபரால ஒரு பாடத்த கத்துக் குடுத்துருக்கு. அப்ப திரும்பியும் அதே நபர வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அல்லது அதே கேரக்டர் உள்ள இன்னொரு நபரையும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா, அதே பேட்டர்ன இவங்க ரிப்பீட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ஒரு தப்புக்குள்ள போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்போ எந்த நபரால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுங்கிறத அனலைஸ் பண்ணி, அந்த நபர கட் ஆஃப் பண்றதுக்கான ஒரு தைரியம்ங்கிறத ஆயில்யம் வளர்த்துக்கிறது நல்லது. ஆயில் நட்சத்திரம் ஒரு கோயிலுக்கு சென்று வழிபடணும் அப்படின்னா என்ன கோயில் நம்ம சொல்லலாங்க மேம்? ஸோ, ஆயில்ய நட்சத்திரம் குறிப்பா போக வேண்டிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இன்னொரு கோவில் என்னன்னா, சங்கரன் கோவில்ல உள்ள சங்கரநாராயண சுவாமி கோவில். இங்க வந்து இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரே புத்துக்கோவில்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ஆதிசேஷனுக்குன்னு ஒரு தனியா சந்நிதி இருக்கு. அந்த கோயில்ல உள்ள அந்த ஆதிசேஷன இவங்க இந்த ஆயில்ய நட்சத்திர நாள்ல போய் வழிபாடு செய்யும் பட்சத்துல நெறைய நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆயில் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அவங்களுக்கு லைஃப் லாங் இந்த ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பா வரும் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஸோ, ஆயில்யத்துக்கு வந்து கண்டிப்பா டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். தொண்டையில சத வளர்றது, மூக்குல சத வளர்றதுன்னு ஒரு சின்ன வயசுலயே ஒரு சர்ஜரிக்குள்ள இவங்க போயிருப்பாங்க. சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஆயில்யத்துக்கு பெர்சிஸ்டென்ட்டா இருந்துகிட்டே இருக்கும். சளி தொல்ல, கபம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கக்கூடிய உடம்பு. எப்ப பார்த்தாலும் ஒரு நோஸ் பிளாக் ஆயிட்டு இருக்கிறது, தொண்டைய செருமிக்கிட்டே இருக்கிறது. இந்த விஷயத்த ஆயில்யம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னா, அதுக்கான டேப்லெட்ட இவங்க ரெகுலரா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மருந்து எடுத்துக்கிறதுங்கிறது இவங்களுக்கு அந்த அளவுக்கு புடிக்காது. 2 நாள் சாப்பிட்டுட்டு அந்த டேப்லெட் அப்படியே தூக்கி தூர வச்சுருவாங்க. அதனால அதே பிரச்சனை திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ, இந்த ஒரு பழக்கமும் ஆயில்யத்துக்கு இருக்கும். ஸோ, இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறதும், இந்த பழக்கத்த மாத்திக்கிறதும் ஆயில்யத்தோட உடல் நலத்துக்கு நல்லது. இப்போ ஆயில் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு லக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் இல்ல ஒரு மெட்டல் சஜெஸ்ட் பண்ற மாரினா என்ன பண்ணலாங்க மேம்? ஆயில்யம் மரகத பச்சை போட்டுக்கலாம். எமரல்டு போட்டுக்கலாம். வெள்ளியில மோதிரமா செஞ்சு போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. எஸ் அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டோனுடைய சைஸ் 4 to 5 கேரட்ஸ் இருக்கணும். அத வலது கை நடுவிரல்ல போடும் பட்சத்தில உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது லைஃப் லாங்கா வந்துகிட்டே இருக்கும். கோல்டுமே இதில ஒரு பியூட்டி என்னன்னா, கோல்டுமே ஆயில்யத்துக்கு வந்து ஒரு லக்க கொடுக்கக்கூடிய ஒரு உலோகமா தான் இருக்குது. ஸோ, இவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு உலோகம் அப்படின்னா, காப்பர் அவாய்ட் பண்ணிக்கணும். பித்தளை அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பிராஸ் அண்ட் காப்பர் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஆயில்யத்துக்கு பொதுவாவே ஒரு நல்ல விஷயமா அமையும். ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு நட்சத்திரமே கண்டிப்பா வரும் மேம். அந்த வரிசையில ஆயில்யம் வரக்கூடிய அந்த நாள்ல எந்த விஷயத்த தொடங்குனாலும், எதை செய்தால் அது யோகமா அமையுங்க? ஆயில்யம் வரக்கூடிய நாள்ல நீங்க ஏதாவது சர்ஜரி வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த சர்ஜரி கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா அமையும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்ஜரியா இருந்தாலும், அது ஆயில்யத்தில பண்ணலாம். அதே மாரி ஐ டெஸ்ட் பண்றீங்க.
கண் சம்மந்தப்பட்ட சர்ஜரி பண்றீங்க, டென்டிஸ்ட்ட மீட் பண்றீங்க, ஸ்கின் டாக்டர்ஸ மீட் பண்றீங்க அப்படின்னா, அது ஆயில்யத்தில பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடியும். இப்ப நம்ம ஆயுள் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? முன்ஜென்மம் எப்படி இருக்கும்னு முதற்கொண்டு எல்லாமே பார்த்துக்கணும். கண்டிப்பா நம்ம நேர்ல ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.